தஞ்சை மாவட்டம் சோழங்கநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பிச்சைமணி என்பவர் வயநாட்டிற்கு கூலி வேலைக்கு சென்ற நிலையில் நிலச்சரிவு சம்பவத்திற்கு பின் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என குடும்பத்தினர் அச்சத்துடன் தெரிவித்துள்ளனர். பிச்சைமணியை கண்டுபிடிக்க அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்க இருக்கின்றோம். சரவணன், இந்த குடும்பத்தினுடைய கோரிக்கை என்ன சொல்றாங்க? வணக்கம் கோபால். நிச்சயமாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கபிஸ்தலம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சோழங்கநத்தத்தின் கிராமத்தை சேர்ந்த பிச்சைமணி என்பவர் கேரளா மாநிலம் வயநாட்டிற்கு கூலி வேலை செய்வதற்காக சென்றார். சென்ற நபர் கடந்த 4 நாட்களாக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதால் குடும்பத்தினர் கவலை. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு காரணமாக அங்கு உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 300 தாண்டி உள்ள நிலையிலும் கபிஸ்தலம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சோழங்கநத்த கிராமத்தை சேர்ந்த பிச்சைமணி 4 மாதங்களுக்கு முன்பு கேரளா மாநிலம் வயநாட்டிற்கு கூலி வேலை செய்வதாக சென்றார். கடந்த வாரம் வரை அவரது குடும்பத்தினர்கள் பிச்சைமணியுடன் தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசி வந்தார். நிலச்சரிவு சம்பவத்திற்கு பின் அவருடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றனர். அவரது குடும்பத்தினர்கள் கவலை அடைந்துள்ளனர். உயிருடன் இருக்கிறாரா அல்லது பாதுகாப்பாக வேறு எங்கேயாவது உள்ளாரா என்று தெரியவில்லை. தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு சோழங்கநத்த கிராமத்தை சேர்ந்த பிச்சைமணியை கண்டுபிடித்து தர வேண்டும் என அவரது குடும்பத்தினரும் மற்றும் உறவினர்கள் அங்கிராம மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருக்கிறார். கோபால், நன்றி சரவணன். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.